ஆமீரிலிருந்து ஒரு செய்தி வந்துள்ளது. கட்டளையிட்டால் வாசித்து காட்டுகிறேன். பரவாயில்லை, என்னிடம் தாருங்கள், நானே படித்துக் கொள்கிறேன். என்ன செய்தி கங்கார் சிங்? அண்ணா, நாம் உடனடியாக இங்கிருந்து புறப்பட வேண்டும். அவ்வாறு என்ன நடந்தது? ஏதும் பிரச்சனை இல்லையே? அண்டை நாட்டு படையினர் எல்லையை தாக்கியுள்ளனர். நிலைமையை சரி செய்வதற்காக நாம் இங்கிருந்து புறப்பட வேண்டும். முதலில் சென்ஷாவை சந்திக்க வேண்டும். தங்களுக்கு இப்பொழுது நிலைமை புரிந்திருக்கும். தந்தையார் அங்கு தனியாக இருக்கின்றார். நாங்கள் உடனே புறப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் எதற்காக இங்கு தங்கியிருந்தோமோ அந்த வேலை முடிந்துவிட்டது. குற்றவாளி பிடிபட்டதோடு மட்டுமல்லாமல் தண்டிக்கவும் பட்டுவிட்டார். ஆகையால் நாங்கள் செல்வதில் தங்களுக்கு எந்த தடையும் இருக்காது. நீங்கள் நிச்சயமாக அங்க இருக்க வேண்டும். தங்களுக்கு சேனைகள் தேவை என்றால் என்னிடம் தயங்காமல் கூறுங்கள், நான் அனுப்பி வைக்கிறேன். ஏனென்றால் நாம் உறவினர்கள். ஏனென்றால் என் மீது தங்களுக்கு கடமை இருப்பது போல் உங்கள் மீதும் எனக்கு கடமை இருக்கிறது. இது தங்களின் பெருந்தன்மையை காட்டுகிறது. ஆனால் அவர்களுக்கு நாங்களே போதுமானவர்கள். அது மட்டுமல்லாமல் தந்தையார் சேனைகளை ஆயத்தப்படுத்தி விட்டார். அதனால் நாங்களும் இருப்பது அவசியமாகும். சரி, நீங்கள் புறப்படுவதற்கு நான் ஏற்பாடுகள் செய்கிறேன். செல்வதற்கு முன்பாக தங்கள் தங்கையை பார்க்கவில்லையா? நிச்சயம் பார்க்க வேண்டும். ஆனால் நேரம் மிக குறைவாக இருக்கிறது. ஜோதா இதை புரிந்து கொள்வாள் என்று நம்புகிறேன். விடை கொடுங்கள். இவர்களுக்கு நிச்சயமாக எனது உதவி தேவைப்படாது. ஏனென்றால் அவர்களின் வீரத்தை போரில் சுயமாக நானே பார்த்திருக்கிறேன். என் சகோதரர்களோடு ஆமீருக்கு சென்றுவிட நினைத்தேன். ஆனால் ஷெஹன்ஷா அவர் வாக்கை நிறைவேற்றவில்லை. அவர் சொல்வது ஒன்று, செய்வது இன்னொன்று. என்னை அவர் ஏமாற்றிவிட்டார். இந்த அடிமை செய்த தவறை மன்னித்து விடுங்கள் ஷெஹன்ஷா. உனது வாளை எடு. மிகவும் அருமை. உன்னை போன்ற வீரன் என்னோடு இருந்தால் நிச்சயமாக நமது சாம்ராஜ்யம் பாதுகாப்பாக இருக்கும். நான் தங்களோடு பேச வேண்டும். அனைவரும் செல்லுங்கள். நான் ஏதாவது ஒரு வேலையில் ஆழ்ந்திருக்கும் போது தாங்கள் வந்து தொந்தரவு செய்வதே தங்களுக்கு பழக்கமாகிவிட்டது இல்லையா? கொடுத்த வாக்கை மறப்பதும் தங்களுக்கு வழக்கமாகிவிட்டது. என்னை விடுதலை செய்து ஆமீருக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று கூறினீர்கள். ஆனால் என்ன செய்தீர்கள்? என் சகோதரர்களை என்னை சந்திக்க விடாமல் செய்து ஆமீருக்கு அனுப்பிவிட்டீர்கள். ஏன் 2 வேடம் போடுகிறீர்கள்? நடந்தது என்னவென்று தெரியாமல் பேசுவதும் தங்களுக்கு ஒரு பழக்கமாகிவிட்டது. தங்களை போக விடாமல் தடுப்பதில் எனக்கு எந்த ஆதாயமும் இல்லை. தங்களது சகோதரர்கள் செல்வதற்கு முன்பாக தங்களை சந்திக்குமாறு நான் அவர்களிடம் கூறினேன். நேரம் இல்லாததால் அவர்கள் உடனே புறப்பட்டு விட்டார்கள். உங்கள் ராஜ்யத்தில் ஏதோ பிரச்சனையாம். தங்களது தந்தையாரிடமிருந்து செய்தி வந்தது. செய்தி கிடைத்தவுடனே அவர்கள் புறப்பட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். அவர்களை தடுக்க என்னால் முடியவில்லை. நான் கூறுவது புரிகிறதா? அதோடு தாங்கள் ஆமீருக்கு செல்ல வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன். என்ன ஏற்பாடு செய்துள்ளீர்கள்? சமயம் வந்தவுடன் அதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள் ஜோதா பேகம். இங்க இருக்க எனக்கு சங்கடமாக உள்ளது. எனக்கு இங்க இருக்க பிடிக்கவில்லை. நானும் தங்களை தடுக்க விரும்பவில்லை.
இப்படி கருணை காட்டுவதற்கு காரணம்? காயத்திற்கு மருந்து போட காரணம் தேவையில்லை. தங்களிடம் மருந்து போடுமாறு நான் கேட்கவில்லையே. அனைத்தையும் கூறித்தான் செய்ய வேண்டும் என்பதில்லை. இப்பொழுது நீங்கள் என் செஹன்ஷா அல்ல, காயம்பட்ட ஒரு வீரன். அதோட காயமடைந்தவருக்கு சேவை செய்வது என் கடமையாகும். மிகவும் அருமை. வெறுப்பு என்ற காயத்தின் மீது காதல் என்ற மருந்து எனக்கு பிடித்திருக்கிறது. மீண்டும் காயம்பட்டு விட்டது. இப்பொழுது நான் காயம்பட்டவன். தங்கள் கடமை செய்ய மாட்டீர்களா? இவ்வளவு காலையிலேயே இங்கு வந்திருக்கிறாயே? தங்களை போன்றவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றுவதில் சற்று தாமதமாகிவிட்டது. முதலில் அவளுடைய முகம் சிதைக்கப்பட்டது, பிறகு அவள் தலை துண்டிக்கப்பட்டது. அதன் பிறகு கொய்யப்பட்ட அவள் தலையை ஆக்ராவின் அனைத்து வீதிகளிலும் கொண்டு வந்ததால் தாமதம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் தாயே, அவளது முகத்தை பார்க்கும் போதெல்லாம் தங்களின் ஞாபகம்தான் வருகிறது. கண்களை நம்பாதே, அது உன்னை ஏமாற்றிவிடும். இங்கு பார், நான் உன் அம்மி ஜான், உன் கண் நலமாக இருக்கிறேன். கண்ணை திறந்து பார் அதஹாம். நீ யாரின் தலையை வெட்டிவிட்டு வந்தாயோ அவள் பெயர் லாக்கி. அந்த மேல் இருக்கும் குதா, அந்த விசுவாசமான ஆத்மாவிற்கு சாந்திக்கிறேன். தங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க எண்ணுகிறேன். கேள். லாக்கியை அழைத்து வர வேண்டும் என்று தங்களுக்கு தோன்றியது போது? அதஹாம், லாக்கியை எனக்கு பல வருடங்களாக தெரியும். ஜலால் சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே அவளை தெரியும். அப்பொழுது ஜலாலிற்கு 4 வயது இருக்கும். எதிரிகளிடமிருந்து ஜலாலை காப்பாற்றுவதற்காக அவனை தூக்கிக் கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தேன். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அது ஒரு இரவு நேரம். என்னால் நம்ப முடியவில்லை. ஏதோ கண்ணாடியை பார்ப்பது போல் தோன்றியது. ஏனென்றால் லாக்கி என்னை போன்றே இருந்தாள். ஒருபுறம் எங்களை எதிரிகள் 4 திசைகளிலும் தேடினார்கள். இன்றா நாளையா எப்பொழுது பிடிபடுவோம் என்றே தெரியவில்லை. அப்போதுதான் எதிரிகளிடமிருந்து தப்பிக்க எனக்கு ஒரு வழி தோன்றியது. யாரம்மா நீ? என்னுடைய பெயர் மகம் ஆங்கா. நான் ஆக்ராவில் இருந்து வருகிறேன். இவன் முகலாய சாம்ராஜ்யத்தின் வாரிசான ஜலால். தற்சமயம் எதிரிகளிடமிருந்து இவனை காப்பாற்றுவது என் கடமையாகும். என் கடமையை நிறைவேற்றுவதற்கு உன்னால் எனக்கு உதவ முடியுமா? தக்க சன்மானம் தருகிறேன். நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சில நாட்களுக்கு நீ என்னை போல், அதாவது மகமாங்காவை போல் நீ வேடமிட்டு எதிரிகளை திசை திருப்ப வேண்டும். அவள் தன் வேலையை கனகச்சிதமாக செய்தாள். நான் நினைத்தது போலவே எதிரிகள் நான் தான் என்று அவளை தவறாக நினைத்து லாக்கியை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் நான் ஜலாலை அழைத்துக் கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு சென்றேன். நானும் என் வாக்கை நிறைவேற்றினேன். லாக்கியின் இல்லத்தை தங்கத்தாலே நிரப்பினேன். அவளின் மகளின் நிக்காவையும் செய்து வைத்தேன். தங்களுக்கு நான் எவ்வாறு நன்றி கூறுவது? நாங்கள் தான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் லாக்கி. நான் உனக்கு பரிசை மட்டுமே வழங்கினேன். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய உதவி மீண்டும் தேவைப்பட்டால் இந்த லாக்கி தங்களுக்கு கடன் புரிய காத்திருக்கிறேன். அவளின் விசுவாசத்திற்காக நான் அவளுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறேன். காலப்போக்கில் நான் அவளை மறந்துவிட்டேன்.
ஆனால் ஜலால் ஜோதாவை அரை காவலில் இருந்து விடுவித்த பின்பு விசாரணையில் அவரே நேராக இறங்கிவிட்டார். எனக்கு அது அச்சத்தை ஏற்படுத்தியது. ஜலாலுக்கு என் மீது சந்தேகம் வந்துவிட்டால் நான் அப்போது குல்பதனை சந்திக்கச் சென்றேன். முல்லா பேகசி ஹுமாயூனை போன்ற தோற்றமுடையவர். அவருக்கு ஷெகன்ஷாவின் ஆடையை அணிவித்து 17 நாட்கள் அரியணையில் அமர வைத்தார்கள். ஜலாலை அந்த எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்காக, எதிரிகளை திசை திருப்புவதற்காக இவ்வாறு செய்தார்கள். அப்போதுதான் லாக்கி என் நினைவிற்கு வந்தாள். சில ஆண்டுகளுக்கு முன்னே எனக்கு சத்தியம் செய்தாய், நினைவிருக்கிறதா? உன் வாக்கு நிறைவேறும் சமயம் வந்துவிட்டது. நான் உண்ணும் இந்த உணவின் மீது சத்தியம், என்னை படைத்த கடவுளின் மீதும் சத்தியம். உங்களுக்காக நான் என் தலையை வேண்டுமானாலும் தியாகம் செய்வேன். இனி எப்பொழுதும் என்னுடைய குடும்பத்திற்கு 3 வேளையும் உணவு கிடைக்குமாறு செய்யுங்கள். அம்மையாரே, அம்மையாரே, தாங்கள் தான் என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். அந்த கவலையே வேண்டாம். நான் லாக்கிற்கு அனைத்தையும் புரிய வைத்தேன். நான் அவளை வேண்டுமென்றே ரகசிய அறையில் இருக்கச் செய்தேன். நான் நினைத்தபடியே ஜலால் அவளை பார்த்தான். திட்டமிட்டபடியே நடந்தது. லாக்கி ரகசிய அறையில் ஹூக்கா பிடித்துக் கொண்டிருந்தாள். அப்போதுதான் ஜலால் அவளை பார்த்தான். என் மேலிருந்த சந்தேக பார்வை லாக்கியின் பக்கம் திரும்பியது. அதன் பிறகு லாக்கிக்கு நான் புரிய வைத்தேன் எப்போது எதை செய்ய வேண்டும் என்று. நன்றாகவே நடிக்கிறாய். உனது நடிப்பை நான் பாராட்டியே ஆக வேண்டும். நான் நீங்கள் கூறியவாறுதான் நடந்து கொண்டிருக்கிறேன். அருமை. நீ இவ்வாறே நடந்து கொண்டிரு. ஜலாலின் சந்தேகத்தை உன் பக்கமாக திருப்பு. மற்றவையை நான் பார்த்துக் கொள்கிறேன். அனைத்தையும் நான் உங்களிடம் விட்டு விட்டேன். நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கூறியவாறே நான் நடந்து கொள்கிறேன். என்ன கூறுகிறீர்களோ அதை செய்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? அதன் பிறகு ஜலாலின் சந்தேகம் அதிகரித்தது. 2 நாட்களுக்கு பிறகு ஜலாலே என்னிடம் வந்து என்னை போன்றே உள்ள லாக்கியை என்னிடம் காட்டினார். அங்கே பாருங்கள் பெரியம்மா. யா அல்லாஹ், இவள் என்னை போலவே இருக்கிறாளே. முகம் மட்டுமே தங்களைப் போல் உள்ளது, ஆனால் குணம் அல்ல. குங்குமப்பூவில் அரளி விதைச்சாறை கலந்ததாக ரயம் கூறினானே, அது இவளைதான். யாரோ தங்களை சூழ்ச்சி வலையில் சிக்க வைக்கத்தான் இப்படியெல்லாம் செய்கிறார்கள். என்னை குற்றமற்றவள் என்று நினைத்து விட்டார் என்பதை நினைத்து எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போது நியாயம் வழங்கும் நேரம் வந்துவிட்டது. லாக்கிக்கு என்ன கூற வேண்டும் என்றும் நான் அவளுக்கு கற்றுக் கொடுத்தேன். அதன் பிறகு அந்த பழியை லாக்கியை ஏற்றுக்கொண்டாள். தன்னுடைய தலையை தியாகம் செய்து தன் விசுவாசத்தை காட்டிவிட்டாள். விசுவாசியானவள் லாக்கி. இதுவரை என்னை கூட தாங்கள் இவ்வாறாக பாராட்டியதில்லை. ஆச்சரியம். ஏனென்றால் லாக்கி அந்த அளவிற்கு தகுதியானவள். இதுதான் அவர்களின் தனித்துவம். உயிரை இழந்தாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்கள். லாக்கி விசுவாசத்தை காட்டிவிட்டாள். இப்போது நம் முறை. லாக்கியின் மரணத்திற்கு நான் விலை கொடுத்தாக வேண்டும். ஆதகம், அவளின் 7 தலைமுறையினரும் அமர்ந்து உண்ணும் அளவிற்கு அவள் வீட்டை செல்வத்தால் நிரப்பிவிடு. பேகம் சாய்பா, பேகம் சாய்பா, ஏதோ சுவாரஸ்யமான செய்தி கொண்டு வந்திருக்கிறாய் என்று உன்னுடைய முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரிகிறது. இந்த முறை மீனா பஜாரில் எந்த பேகம் என்ன கூடாரம் அமைக்கப் போகிறார், இதெல்லாம் உனக்கு தெரிந்துவிட்டது. அதுதானே உன் சந்தோஷத்திற்கு காரணம்? கூடாரம் யாரும் அமைக்கப் போவதில்லை என்பதை நான் நன்றாக அறிவேன். ஜலாலிடம் நின்று 2 வார்த்தைகள் பேசுவதற்கும், அவரை நெருங்குவதற்கும், அவரின் கடைக்கண் பார்வையை பெறுவதற்கும் அந்த புறத்தில் இருக்கும் பெண்களுக்கு வருடத்தில் 1 முறைதான் வாய்ப்பு கிடைக்கும். பேகம் ஜோதாவை விட வேற யாரால் வாய்ப்பை நழுவ விடுவார்கள்? யா அல்லாஹ், நானும் எவ்வளவோ முயற்சி செய்து விஷயங்களை சேகரிக்கிறேன். ஆனால் தாங்களோ என்ன மாய மந்திரம் செய்கிறீர்களோ தெரியவில்லை. தங்களுக்கு அனைத்தும் எனக்கு முன்பாகவே தெரிந்து விடுகிறது. வெளியில் நடப்பதை கூறிவிடுகிறீர்கள். தங்களுக்கு எனது உதவி தேவையில்லை போலும். ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். என்று நீ எனக்கு உபயோகமாக இருக்க மாட்டாயோ அன்றைய தினம் எனது அடிமையாக இந்த அரண்மனையில் நீ இருக்க மாட்டாய்.
என்ன ருக்கையா, இன்று ஹுக்கா இல்லை? அப்படி என்றால் இன்று எனக்கும் ஹுக்கா இல்லையா? அது என்னவென்றால் ஜலால், எனக்கு ஒரு விஷயம் கிட்டியது. ஹுக்காவை விட அதிக போதையை தந்துவிட்டது. சரி கூறு, அந்த செய்தி என்னவென்று கூறு. நாளை பஜார் நடக்கப் போகிறது ஜலால். மீனா பசார். என்னை பற்றிய செய்தியோ என்று நினைத்து விட்டேன். உங்களை கவர்வதற்காகத்தானே பல அரிய பொருட்களை அங்கு வைக்கிறார்கள். எப்பொழுதும் போல் இந்த முறையும் எனது கூடாரத்தில் தங்களை கவர்வதற்காக ஒரு விலையுயர்ந்த பொருள் தங்களுக்காக அங்கு காத்திருக்கும். அதை ஈடு செய்வதற்கு யாரும் என்னிடம் நெருங்க கூட முடியாது. அப்படி அந்த அதிசய பொருள் என்னவென்று கூறு. பொறுமையாக இருங்கள் ஜலால். சந்திரனுடைய உண்மையான பிரகாசம் நட்சத்திரங்கள் வரும்போதுதான் தெரியும். நாளை மீனா பஜாரில் மற்ற பேகங்கள் தங்களை கவர்வதற்காக நிறைய பொருட்களை அங்கு வைத்திருப்பார்கள். அந்த தருணத்தில்தான் உங்களுக்காக நான் வைத்திருக்கும் பொருள் எவ்வளவு மகத்தானது என்று உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிந்த அனைத்து பேகங்களும் நாளை கூடாரம் அமைப்பார்கள். ஆனால் என்ன? தங்களிடம் இருக்கும் சிறப்பு இதுதான் ஜலால். தங்களுக்காக இருப்பதை தாங்கள் பார்க்கவே மாட்டீர்கள். எது இல்லையோ அதன் மீதுதான் ஆவல் காட்டுவீர்கள். சற்று புரியும்படி கூறு. நாளை யார் கூடாரம் அமைக்கப் போவதில்லை என்று கூறு. ஜோதா பேகம். எப்படி அதை அனுமதிப்பது? இங்கிருக்கும் என்னுடைய அனைத்து பேகங்களும் அந்த விழாவில் கலந்து கொள்வார்கள். அதுதான் நமது பழக்கமும் கூட. பஜாரில் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் ஒன்றும் இல்லையே. இது அந்தப்புரத்தின் பாரம்பரியம் ருக்கையா. ஏன் ஜோதாவை நினைத்து தாங்கள் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? அவளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம். அவள் வேண்டுமானால் முக்கியமானவளாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பழக்கம் நம் பாரம்பரியத்துக்கு முக்கியம். ஜோதா பேகத்திற்காக சட்ட திட்டங்களை மாற்றி அமைக்க ஆரம்பித்தவர் தாங்கள் என்பதை மறந்துவிட்டீர்களா? அவளது மதத்தை பின்பற்ற அனுமதித்தீர்கள். அந்த புறத்தில் பூஜை செய்து கொள்வதற்கும் அனுமதித்தீர்கள். ஆகையால் இப்பொழுதும் இந்த முடிவை அவளே எடுத்துக்கொண்டாள். இதற்காக தாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஏனென்றால் பாஷாவை மகிழ்விக்காமல் இருப்பதும் கூட அவரை அவமானப்படுத்துவதற்கு ஈடாகும். அதை நான் என்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எங்கே செல்கிறீர்கள்? ஜோதா பேகத்திடம். இதுவே இறுதி முறையாகவும் இருக்கலாம். ஆனால் அவள் என் பேச்சை கேட்க வேண்டும். இறுதி முறையா? புரியவில்லையே. நீ விரும்பியவாறே ஜோதா பேகத்தை ஆமிருக்கு அனுப்புவதற்காக நான் மகாராஜா பார்மலை இங்கே அழைத்துள்ளேன். அப்படியென்றால் தாங்கள் ஜோதாவை அவளின் சகோதரர்களுடன் அனுப்பி வைத்திருக்கலாமே. ருக்கையா அவர்கள் அவசரமாக புறப்பட்டு விட்டார்கள். ஆனால் ஜோதா பேகம் ஆமிர் செல்வது மட்டும் நிச்சயம்தான். நல்லதுதான். இது போன்ற ஷெகன்ஷாவை வெறுப்பவர்கள் ஆக்ராவில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். அவள் செல்வது நிச்சயம் என்றால் பிறகு எதற்காக இதெல்லாம்? இன்னும் அவள் தான் செல்லவில்லையே. அவள் இங்கே இருக்கும் வரை பாஷாவின் கட்டளைக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும். ஜோதா பேகம், எனது கட்டளையின்படி நடப்பீர்கள் என்று நேற்றுதானே கூறினீர்கள். ஆனால் இன்றோ நீங்கள் மீனா பஜாரில் கூடாரம் அமைக்க மாட்டேன் என்று உறுதியாக கூறியுள்ளீர்கள். நேற்று நீங்களும் தான் கூறினீர்கள் 2 நாட்கள் தங்கும் விருந்தினரை கட்டாயப்படுத்த மாட்டேன் என்று. நீங்கள் அதை மறந்து விட்டீர்களா? நீங்கள் இன்னும் என்னுடைய பேகம் என்பதை மறந்து விடாதீர்கள் ஜோதா பேகம். நீங்கள் ஆமிருக்கு சென்ற பிறகு உங்கள் விருப்பம் போல் நடந்து கொள்ளலாம். ஆனால் இங்கிருக்கும் காலம் வரை எங்கள் சட்ட திட்டத்தை கடைபிடித்தாக வேண்டும். 2 நாட்களில் இங்கிருந்து செல்ல போகும் நான் இங்கிருக்கும் சம்பிரதாயங்களையும் இங்கு உள்ள பழக்கங்களையும் பின்பற்றி என்ன லாபம் கிடைக்கப் போகின்றது? இது லாப நஷ்டத்தை பற்றியதல்ல ஜோதா பேகம். முகலாயர்களின் வழக்கத்தின்படி எந்த பேகமும் ஷெஹன்ஷாவை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. அந்த புறத்தில் இருக்கும் அனைத்து பேகங்களும் நாளை மீனா பசாரில் பங்கேற்பார்கள். இதுதான் எங்களது பழக்கம். நீங்களும் அதில் பங்கேற்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் இங்கே இருக்கும் வரை நீங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பிச் செல்வது யாருக்கும் தெரியக்கூடாது. 2 நாட்களில் இங்கிருந்து செல்ல போகின்றேன். இருந்தும் இவர் என்னை காயப்படுத்தும் வாய்ப்பை தவற விடுவதே இல்லை. ஆனால் இந்த முறை நான் கட்டாயமாக விட்டுக் கொடுக்க மாட்டேன். ஜோதாவை ஒவ்வொரு முறையும் கொடுமைப்படுத்தலாம் என்று அவர் நினைத்து விடக்கூடாது.